ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. என்னுடைய ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தவுடனே யாரோ சாமியார் கையில் தாடி கிடிலாம் வச்சுன்னு வார்த்து ஓட்டுற குச்சியெல்லாம் வச்சுன்னு உட்காந்துருப்பார் அப்படின்னு நான் பாட்டுக்கு ஜாலியாக வருவேன், ஜாலியாக உட்காந்துருப்போம். இங்கே எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான், புதுசு பழசு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வி ட்ரீட் எவ்ரி ஒன் லைக் ஈவன் த டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் கேட் ஃபார். அப்போது இவ்வளோ வருஷமாக நானும் குப்பை கொட்டின்னு இருக்கேன். ஒரு 36 வருஷமாக இந்த வேலை தான் செஞ்சுட்ருக்கேன் நான் ஆன்மீகத்தில். 36 இயர்ஸ் கோயிங் சாங். என் ஆயிரத்தில் பாதிக்கு மேலே 76 வயசு ஆகுது எனக்கு. அப்போது 36 37னா கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து குஜராத்திஸ். இவருடைய சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்டும் அவர் விஷால் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஃபினான்ஸ் மேனேஜர். எங்களோட கைலாஷ் யாத்திரை வந்தாங்க. ஐ திங்க் 1992 வந்தாங்க. ஸோ டெல்லியில் எல்லாரையும் கொண்டு போய் ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. யாரெல்லாம் கைலாஷ் யாத்திரை போகிறாங்களோ அவங்களெல்லாம் சதர்ன் பிளாக்னு அண்டர் செக்ரட்டரி சைனாவோட ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே கொண்டு போய் எல்லாருக்கும் சைனா பற்றி ஓரியன்டேஷன் கொடுத்து, அப்புறம் இந்திய டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணிவிட்டு, அப்படிலாம் பெரிய ப்ராசஸ் அது. இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இங்கேருந்து லக்னோ போயிட்டால் அங்கேருந்து 9 நாளில் கைலாஷ் போயிட்டு வந்துடலாம். நாங்கள்லாம் போகிற போது 48 நாள் ஆகும். செலெக்ஷனே இருக்காது. ஒரு 10,000 பேர் அப்ளிகேஷன் போட்டால் அதில் 180 பேருக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அது ஒரு 6 பேட்சில் 30 கூட்டிகிட்டு போவாங்க அந்த காலத்தில் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள அப்போ தான் பார்க்குறேன். அதாவது இன்றைக்கி பார்க்குறேன் வச்சுக்கோ. மறுநாள் காலத்தில் திருப்பியும் கூப்பிடுறாங்கல்ல அவங்க ஓரியன்டேஷனுக்கு. அப்போ நான் இவங்க இவரில் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு காத்தால இந்த மந்திரம்லாம் சொல்லி இந்த பூஜைலாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மந்திரம்லாம் சொன்னீங்க, இந்த பூஜைலாம் பண்ணீங்க அப்படின்றேன். இது அவங்களுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம். எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அதுக்கடுத்து இவர் சிந்தாமணின்னு ஒரு இடம் இருக்குது கர்நாடகாவில். அங்கே இவங்களுடைய டீலர். இவங்க வந்து பெரிய அளவுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, ப்ளம்பிங், ஹார்ட்வேர் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் டீலர் இவங்க, ஹோல்சேல். ஸோ ஒரு சாய்பு, அவர் பேர் சனாவுல்லா பாய், கர்நாடகாவில் சிந்தாமணிங்கிற ஊரில் இருந்து வந்திருக்காரு. அவங்க ஒய்ஃபை வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட் பிடிச்சிருக்கு. அவங்க சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கள் முஸ்லீம் மதத்தில் எங்கெங்கெல்லாம் போனோமோ போயிட்டோம், இது வரைக்கும் அந்த ஸ்பிரிட்டு போக மாட்டேனுது அப்படின்னும் போது இவங்க சொன்னாங்களாம், நாங்களாம் ஒரு பாபா கிட்டே போவோம், நீங்கள் வாங்கினாங்க கூட்டின்னு வந்தாங்க என்கிட்ட. நான் ஒரு 15 ஊதுவத்தி கொடுத்தேன் அவருக்கு. இதை டெய்லி ஒரு ஊதுவத்தி ஏற்றணும் வீட்டில் அப்படின்னு. அவர் போய் வீட்டில் முதல் ஊதுவத்தி ஏற்றின அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு பேய் போயிடுச்சு. ஒரே ஊதுவத்தியில் நல்லாச்சு. இருந்தாலையும் நான் சொன்ன மாதிரி 5 நாள் ஏற்றிட்டு அவங்க முஸ்லீம் மதத்தில் பெரிய மதகுருமார் இருப்பாங்களே, அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஊதுவத்தியே சொன்னாங்க என்ன. அவங்க சொன்னாங்க, ஆமாம் எல்லாம் போயிடுச்சு இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்னை பார்க்க திருப்பி வந்தார். வந்து நான் வந்து ஒரு பிவிசி பைப்பு நான் தயார் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கேன், தேங்க்ஸ் கிவிங்காக அதில் நான் தயார் பண்ணுற ஒரு பைப்புக்கு உங்கள் பேர் சங்கரான்னு வச்சுருக்கேன். இதுதான் அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு உள்ள கனெக்ஷன். இது 2வது. 3வது இவங்க சிஸ்டர் கல்யாணம் ஆகணும், எல்லாரும் மாப்பிள்ளை கட்சி கல்யாணம் ஆச்சு. இப்படி எவ்வளோ பண்ணுறோம். இதெல்லாம் கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம், ஒன்றும் அழட்டிக்க மாட்டோம். பரிகாரம், பூஜை, தகடு, மோதிரம், வாசு எதுவுமே கிடையாது. சொல்லுவோம், பண்ணுவோம், அவ்வளோதான். தேங்க்யூ. சாட்சி இல்லாமல் நான் பேசுகிறது இல்லை எப்பயும். போலோ மைக் விடுறப்பா. One person came from Nellore 15 years back. He was a yogi type of a person. He had done some small homam in our home. And he told, we picked him from the airport or bus stand, I don't remember. As soon as he stepped down in the Chennai, he told, your family is being protected by some very high powerful spirit that cannot be any other person than our Baba. Don't underestimate the power of Gulu. Baba is somewhere something beyond.
And even in my life, many miracles has happened. I made a note, Baba, many small things. Then I got vexed up. What is this daily one miracle? Something is happening. I just totally stopped it. And it has become an intoxication about seeing Baba, listening to his speeches, thinking about the miracles he has made. Then I was very worried about my children, and there's a lot of things. So the major thing I told you, and maybe next time if I get some chance, I'll tell you some other thing also. Thank you, Shankaram Shivashankar. Love you, Baba. ஆன்மீகத்தில் பல படிநிலைகள் இருக்குது. ஒன்று ஜோசியக்காரங்க, அஸ்ட்ராலஜர்ஸ்னு சொல்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த டைம் நடக்குது, அந்த டைம் நடக்குது, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதுலேயும் பலிக்கிறது பலிக்காமல் போகிறது, இல்லை கொஞ்சம் பலிக்கிறது ஜாஸ்தி பலிக்கிறது எப்படின்னா, அவங்களுடைய வாக்பலித்தம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜோசியம் யார் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்பலித்தம் இருக்குது. ஏதாவது சொன்னால் பலிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க சொல்கிறது பலிக்கும். இல்லைன்னா இது ஏதோ 2 2 4ன்னு வாத்தியார் கணக்கு போட்டு சொல்கிற மாதிரிலாம் சொன்னால் ஒன்றும் செட் ஆகாது. இது ஒரு காரணம். ரெண்டாவது, யாருக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போனால் தான் பணம் கிடைக்கும். உனக்கு எந்த பேங்க்கில் பணம் இருக்கோ அங்கே போய் கேட்டாக்கா ஆமாம் அக்கௌண்ட் நம்பர் சோன்னு சொல்லி உனக்கு பணம் கொடுக்க போகிறான். அதனால் நீ ஒரு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன்ற மாதிரி நிறைய பேர் இங்கே அங்கே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பேங்க் எங்கே இருக்கோ அங்கே போய் கேட்கணும். இல்லைன்னா சும்மா அலைஞ்சி என்ன பண்ண போகிறாங்க? இது ரெண்டாவது ப்ராப்ளம். இப்போ எந்த ஒரு மகானும் ஒரு பிறவியில் உருவாகிறது இல்லை. இப்போ நாங்களாம் செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்து இன்றைக்கி ஒரு ஹை லெவலுக்கு வரோம். இதுக்கு முன்பிறவிகளில் யாரோ ஒருத்தர் நாங்கள் ஊராக கடவுளை தேடி அலைஞ்சிருந்த காலத்தில் ஒரு வாய் சாப்பாடு வாங்கி கொடுத்தவங்க, ஒரு டீ வாங்கி கொடுத்தவன், சோடா வாங்கி கொடுத்தவன், இல்லை எங்கள் வீட்டு திண்ணையில் படுத்துன்னு காத்தால போ சாமின்னு சொன்னவன், இந்த மாதிரிலாம் உலகத்தில் பிறந்திருப்பான். அவங்களாம் தான் எங்ககிட்ட வருவாங்க. சம்பந்தம் இல்லாத யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். அப்போ இதெல்லாம் ஒரு கொடுக்கல் வாங்கல், பாக்கி சாட்சின்னு நாங்கள். அது இருந்தால் தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. உலகத்தில் 500 கோடி ஜனத்தொகை இருக்குது. இந்தியாவிலே 120 கோடி ஜனத்தொகை இருக்குது. மெட்ராஸில் 85 லட்சம் இருக்குது. எப்படி எல்லாரையும் பார்த்துருவாங்களா? பார்க்க மாட்டாங்க. யாருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி தான் போவாங்க. மெட்ராஸில் ஒரு 10,000 டாக்டருங்க இருப்பாங்களா? நீ உனக்கு மூக்கில் சிலை காதில் குளிமின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு தான் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் அங்கே போகிறேன், அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், அந்த டாக்டர்கிட்ட போகிறேன். இப்படி எல்லாத்துக்கு பின்னாலேயும் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதிலிருந்து வருதுன்னா ஆத்மாவிலேருந்து வருது. இந்த சரீரம் யார்தான் இருந்தாலையும் எரிக்கப்படும் அல்லது புதைக்கப்படும். சுடுகாட்டுக்கு போவோம், இல்லை இடுகாட்டுக்கு போவோம். ஸோ பாடியில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அது கண்டினியூவஸ். எல்லா பிறவிலையும் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மா ஒரு ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மாவுக்கும் ஒரு அஃபினிட்டி இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனுடைய போக்கில் இந்த உலகத்தில் நடக்கும். இந்த குட்டி பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வானத்தை கீறி வைகுண்ட போகிறதுக்கு என்கிட்ட உட்காந்துருக்காங்க ஆத்மா. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வரும், பாபானா ஃப்ரெண்டு எனக்கு, அந்த மாதிரி வராங்க. பாபாவுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்யணும்னு ஆளுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணி கொண்டாந்து கையெழுத்து ஒன்று வாங்கிடுவாங்க. அவங்க சாமிக்காக வர்றது இல்லை. ஆத்மாவில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. எந்த ஏஜுக்கு இது போகிறோம், பாபா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது போகிறோம். எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி வந்தவங்க தானே. எல்லாம் எத்தனை வயசுலேருந்து எங்கிட்ட இருக்காங்க குழந்தைங்கள்லாம். ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஒரு ஜீவன் முக்தன். நான் ஜீவன் முக்தன். ஐ எம் எ லிபரேட்டட் சோல். ஐ எம் நாட் திஸ் பாடி. ஆத்மா வேறு சரீரம் வேறு. 1984 ஜனவரி 26 பிரித்து எடுத்தாள். அதனால் ஐ எம் an ஆத்மா. ஐ எம் இன்சைட் எவ்ரி ஒன். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் நானும் இருக்கேன், அவங்கெல்லாம் எனக்குள்ளேயும் இருக்காங்க. இது அந்தர்யாமின்றதுனுடைய கான்செப்ட். அது சங்கரம் சிவசங்கரம். சொர்க்கம் நரகம் என்று தனியாக எதுவும் இல்லை, அது ஒரு மனிதனின் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் என்று தாங்கள் அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். மேலும் நமது புராண கதைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அவை சொல்லும் வாழ்வியல் தத்துவங்களை மட்டும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் திருசங்குவிற்காக விஸ்வாமித்ரர் கட்டமைத்த திருசங்கு சொர்க்கம் நமக்கு சொல்லும் வாழ்வியல் தத்துவம் என்ன? விஸ்வாமித்திரர்
முதல்ல கௌசிக ராஜான்ற பேரில் இருந்தார். அவர் வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகிறாரு. வசிஷ்டர் கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு. நானும் என்னுடைய சேனையும் சேர்ந்து 5000 பேர் இருக்கோங்கிறாரு. ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாரு. எல்லாருக்கும் வடை பாயசத்தோடு ஜம்முன்னு சாப்பாடு போடுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், 5000 பேருக்கு சாப்பாடு போடணுன்னா நானே ரொம்ப டைம் எடுத்துக்குவேன், ப்ரொவிஷன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், இது இங்கே இருக்க இந்த கண்ணுக்குட்டி, இதனுடைய பேர் நந்தினி, இது தேவலோகத்தில் இருக்க காமதேனுடைய ஆஃப் ஷூட், இதுக்கிட்ட நான் எது கேட்டால் அதெல்லாம் கொடுத்துருவோம். அப்போ இது என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன வேணும் லிஸ்ட்டு கொடுத்துருங்க, நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. சொல்கிறாரு, இது தவத்துக்கு தான் கிடைக்கும், நீ சும்மாலாம் வாங்கிட முடியாது, கடையில் போய் வாங்குற தோசை இல்லை இது அப்படின்னு. அவன் உடனே தன்னுடைய சைன்யத்தையே விடுறான். இவர் இப்படி கமண்டலத்தை வச்சுக்கிட்டு கண்ண மூடின்னு உட்காந்துக்கிறாரு. அவனுடைய சைன்யம் பூரா நிர்மூலமாகி போகுது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, நம்ம கௌசிக ராஜாவாக இருக்கிறத விட ஒரு சன்னியாசிக்கிட்ட பவர் ஜாஸ்தி இருக்குது, அதனால் நம்ம தவம் பண்ணணும் அப்படின்னு போய் கடுமையான தவத்தில் உட்காடுறான், ராஜ்யத்தெல்லாம் விட்டு. அப்போது ஒவ்வொரு தடையும் அவனுக்கு ஒரு சோதனை வருது. அதில் ஒரு சோதனை தான் இந்த திருசங்குங்கிறவன் அவர்கிட்ட வந்து என்னை தேவலோகத்துக்கு அனுப்புங்கன்னு கேட்குறான். இவர் கமண்டலன் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி சரி நீ போ அப்படிங்கிறார். அவன் மேலே போனவுடனே மேலே இருக்கிறவங்க அவனுக்கு கீழே தள்ளுறாங்க. இவர் மேலே அனுப்ப அவங்க கீழே அனுப்ப அவன் நடு ரோட்டில் நிற்கிறான். அப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேவலோகத்துக்கார சொல்கிறாங்க, அவனுக்கு தேவலோகத்துக்கு வர்ற தலையெழுத்தெல்லாம் கிடையாது அப்படின்னு. இவர் சரி நான் உனக்காக ஒரு சொர்க்கத்தை உண்டாக்குறேன்னு சொன்னார். அதுதான் திருசங்கு சொர்க்கம்ன்றது. ஸோ அது தனியாக அவனுக்காக ஒரு மனுஷனுக்காக அப்படி பண்ணதுனால இவருடைய பவரெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது தடவை போய் தவம் செய்கிறார். அப்போது மேனக்கா வரா, அவளை பார்த்து லவ் பண்ணி சகுந்தலைன்னு சொல்லி ஒரு குழந்தை பிறகுது. அந்த துஷ்யந்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இவ தன்னுடைய மனைவியும் தெரியாத அளவுக்கு அந்த சகுந்தலை குழந்தை பிறந்தது இல்லையா, அவன் வந்து மறந்து போகணுங்கிற மாதிரி ஒரு சாபம் இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் அவருடைய தவம் வேஸ்ட் ஆச்சு, 2வது தடவையும் வீணாச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவர் தவம் பண்ணுவார், ஏதோ ஒரு சோதனை வரும், அதில் தவமெல்லாம் கோய்ந்தாயிடும். இப்படியே கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் வெற்றி பெற்று வர்றாரு. வந்த உடனே வைஷ்டர் சொல்கிறார், நீ பிரம்ம ரிஷி அப்படிங்கிற. வைஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிறது அதுதான். அதனால் நீங்கள் ராஜ ரிஷின்னு சிவாஜி சார் நடித்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த கதை தான் அது, விஸ்வாமித்திரருடைய கதை ராஜ ரிஷிங்கிறது. ஸோ ஒரு மனிதன் ஒரு கௌசிக ராஜனாக இருந்து சாதிக்க முடியாததை தவம் செய்து ஒரு ரிஷியாக மாறின பின்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்துகிற கதை தான் இந்த திருசங்க சொர்க்கத்துக்கான விஸ்வாமித்திரருடைய கதை. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த கேள்வின்னா அது ఉనర్తుகிற வாழ்வியல் தத்துவம். పండు రీతి నేను చేసిన కొలువు అయ్యా அப்படின்னார் தியாகபிரமம். நான் முன்பிறவிகளில் ஏதாவது தவம் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை போட்டு நம்மளை கொஞ்சம் கவனி அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாரும் தவம் பண்ணவங்க தான். தவமும் தவமுடையாருக்கே யாம், புதுசாக யாருக்கும் வராது. உங்களுக்கெல்லாம் இந்தமாரி ஒரு கோயிலில் வந்து உட்காந்து சாமி கும்பிடணுன்றது கூட முன்பிறவியினுடைய வாசனை. பெருங்காயம் இந்த டப்பாவில் பெருங்காயமே இல்லைன்னே வாசனை அடிக்கும். அந்த மாதிரி நீங்கள்லாம் இதுக்கு முன்பிறவிகளில் சேர்த்து வச்சிருக்கிற அந்த புண்ணியம் இருக்கு இல்லையா, சொல்லிசே சேசின பூஜா பலமு அப்படின்வார். இதுக்கு முன்பிறவிகள் நான் செஞ்ச பூஜையினுடைய பலம் என்ன இந்த மாதிரி காக்குது அப்படின்னு. முருகனை பற்றி அருணகிரி சொல்கிற போது நற்கரிசை ஓடக்காரன்னுவார். நல்ல செயல்களை செய்தவங்களுக்கு இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு அவன் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மக்கிட்ட என்ன பூஜா பலம் இருக்கோ போன பிறவிகளில் அதை வச்சு தான் நமக்கு இந்த பிறவியில் இந்த எண்ணங்கள்லாம் வரும். சாமி கும்பிடணுங்கிறது இதெல்லாம் அப்படி தான் வரும். எவ்வளோ பேர் மெட்ராஸில் இருக்கிறாங்க, ஒரு 85 லட்சம். அதில் ஒரு 75 லட்சம் பேர் இல்லை 80 லட்சம் பேர் சாமியெல்லாம் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. மிஞ்சி போனால் கொஞ்சம் பேர் தீபாவளி பொங்கல் அவ்வளோதான். மற்றபடி ஒரு கோயிலுக்கு போகணும் வரணும், வீட்டில் விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவன் போய் சாக்கனா கடையிலையும் சாராய கடையிலையும் உட்காந்துக்கிறது எல்லா டைமும் இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு இவனுக்கு டைமே இருக்காது. அப்படியே கோயிலுக்கு போனால் கூட என்ன பண்ணுவானாக்கா, அந்த செருப்பு அக்கிள்லேயே வச்சுன்னுட்டு இப்படியே காளி கம்பளுக்கு ஒரு செல்யூட் வச்சுட்டு போடுவான். இல்லை கோயில் சாத்தி இருக்குதுன்னா அந்த செல்யூட் கூட கிடையாது. ஸ்கூட்டரில் வாயில் தம் வச்சுன்னு இருப்பான், 2 ரூபா சிகரெட்டு வீணாக்க கூடாதுன்னு அப்படியே ஸ்கூட்டரை அந்த ஆனில் வச்சு
இப்படி சாரே ஜகான் சே அச்சா ஒரு செல்விட்டு அடிச்சுட்டு போய் அதனால் கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது இந்த உலகத்தில் பக்தி இருக்கிறவெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க எல்லாரும். யாரும் கொஞ்சம் பேருக்கு தான் பக்தி வருது. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஏதோ பக்தி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படணும். பக்தியெல்லாம் கிடையாது இந்த உலகத்தில். அந்த வகையில் கொஞ்சம் ஆந்திராவில் சில பிராந்தியங்கள், கர்நாடகாவில் அந்த மேங்களூர் சைடு இவங்களுக்கெல்லாம் நல்ல பக்தி இருக்கும். இன்றைக்கி முழுக்க முழுக்க லௌகீக பரமாக காசை மாத்திரமே வச்சு போயிட்டுருக்கிற ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் வேல்யூஸே கிடையாது. இன்றைக்கி சும்மா நம்ம நினச்சிக்கலாம். இன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு கீழுக்கு வர்றீங்க, ஏதோ வீட்டில் விளக்கு ஏற்றி பூஜை கீஜை பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பயபக்தி இருக்குது, இப்படி தான் வாழணுன்ற மாதிரி. மற்றபடி இன்றைக்கி எப்படி வேணால் வாழலாங்கிற மாதிரி தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திங்ஸ் ஆர் ஸோ பேட் இன் திஸ். இதுதான் கலியுகத்தோட லட்சணம். கலியுகம் எப்படி இருக்குமா? தர்ம பசு 3 கால் உடஞ்சி ஒத்த காலில் நின்றுட்டு இருக்குமா, அதுதான் கலியுகம். இப்போ தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும், பின் தர்மம் வேணும், அப்புறம்தான் தர்மம் வந்து உலகத்தில் வரும். இன்றைக்கி சாதாரணமாக ரோட்டில் போகிற போதே பாரு, யாராக இருந்தாலும் சொல்லுவான் நல்லது காலம் இல்லைங்க அப்படின்னா. நிஜமாகவே இந்த கரிகாலத்தோட லட்சணமே தான், நல்லது காலம் இல்லை இது. அதனால் நீ எவ்வளோ நல்லவனாகிறியோ உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வந்துன்னு தான் இருக்கும். இதெல்லாம் மாற வேண்டிய டைம் வந்துடுச்சு. எல்லாம் சுற்றி வளைச்சி அங்கே தான் வந்து நிற்குது. கலியுகம் முடிய வேண்டிய நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, பெரிய அளவுக்கு உலகத்தில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். இந்தியாவிலேயே கூட யுத்தங்கள்லாம் வரப்போகுது. நிறைய முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து பாகிஸ்தான் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு, சைனா கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியா மேலே படையெடுத்து பெரிய அளவுக்கு வரப்போகுது. இயற்கையினுடைய கெலாமிட்டிஸ் வரப்போகுது. இது மாதிரி பல விஷயங்கள் உலகத்தில் இப்போ நடக்க போகுது. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரும். தர்மம் தலை காக்கும் என்பதுதானே பொதுவான விதி. எத்தனையோ தான தர்மங்களையும் இறுதியில் தனது உயிர் காக்கும் கவச குண்டலங்களை கூட தானம் செய்த கர்ணனை ஏன் அந்த தர்மம் காப்பாற்றவில்லை? கர்ணன் சொன்னோடனே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிதா இல்லையா? அப்போது கணம் 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 மறையும் பிணம் பல பிறந்தார் என்போர் புகழுடன் சிறந்தார், அவ்வளோதான். அப்போ ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே அவன் கிருஷ்ணனுடைய கை தாழ்ந்துருக்கு, நீ என்கிட்ட இதெல்லாம் கொடுத்துருன்னு கேட்குறான்னா கடவுளுடைய கை தானே கீழே தாழ்ந்துருக்கு. அப்போ அவன் தானே பெரிய ஆள். இல்லைன்னா மாத்திரம் என்ன, அவன் 10,000 கோடி வருஷமாக உலகத்தில் இருக்க போகிறான். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நமக்கு தெரிஞ்சதை விட நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் கடவுளுடைய சட்டத்தில் இருக்குது. கர்ணன் சாதாரண ஆளே இல்லை. இந்த குந்தி தேவி ஒரு சாமியார்கிட்ட வரம் வாங்கினான். அந்த சாமியார் நீ எந்த மந்திரம் சொல்லியோ அந்த தெய்வம் வரும் அப்படின்ட்டாரு. இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சின்ன பொண்ணுவோம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறா சூரியன்கிட்ட. சூரியன் வந்துட்டான். அவன் வந்து ஒரு குழந்தை கொடுத்துறான். அந்த சூரியன் மூலமாக குந்தி தேவிக்கு பிறந்த குழந்தை தான் கர்ணன். நீ பயந்து போய் நீ நம்ம மணிரத்னம் எடுத்த படம் இல்லாத பாரு, அதே கதை தான். தளபதி தளபதி அதே கதை தான். அது உல்ட்டா, கர்ணன் உல்ட்டா. அதுக்கப்புறம் சும்மா இந்த தொலைக்க வேண்டியதுதானேயோ. இப்படியே மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு குழந்தை பேக்கிறா. யுதிஷ்டன், பீம, அர்ஜுன, நகுல, சகாதேவன் இப்படிலாம் பெற்றுக்கிறான். அண்டு தன்னுடைய மகன் தான் இவன் தெரியாது, என்னை இவன் தண்ணியில் விட்டால. அதை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்குறான். அதனால் கடைசி வரைக்கும் அவன் தேரோட்டி மகன் சொல்லி கர்ணனை எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அவன் தான் தாய்க்கு தலைமகன். இதிலெல்லாம் தன்னுடைய பஞ்சபாண்டவர்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக கர்ணங்கிட்ட போய் நீ வந்து உங்கள் பிரதர்ஸ் எதிர்த்து சண்டை போடக்கூடாது, நீ இவங்க கூட சேர்ந்துக்கணும்னு சொல்கிறான். இன்னும் மாதிரி ஒரு புத்திகட்ட பொம்பளை யோசனை பண்ணிப்பார். அவன் சொல்கிறான், என்னை எல்லாரும் அவமானப்படுத்தின போது அவன் எனக்கு அங்க தேசத்துக்கு ராஜனா அப்பாயிண்ட் பண்ணி என் மானத்தை காப்பாற்றினவன். அதனால் நான் செஞ்சோட்டு கடனுக்காக அவனுக்காக ரசத்தெல்லாம் கொடுப்பேன் போ அப்படின்றான். அப்போ இவன் சும்மா இருந்தளிக்க வேண்டியதில்லை. நீ வந்து ஒரே ஒரு தடவை தான் அர்ஜுன மேலே அம்பு ஒண்ணுவான்றான். 2 பசங்களில் ஒருத்தனுக்கு வேணும் ஒருத்தனுக்கு சுண்ணாம்பா. இது ஒரு தாய் பண்ணுற வேலையை நீயே சொல்லி பார்க்கலாம். ஒரு தடவை தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தடவை வந்தபோது கிருஷ்ணன் தேரை கொஞ்சம் அமுக்குனாரு, அது அவனை கொல்லலை. அதே மாதிரி பல கண்டிஷன்ஸ் போட்டாங்க. கிருஷ்ணர் வர்றாரு, இவன் கவச்ச குண்டலத்தை வாங்குறாரு, இப்படியெல்லாம் அது. அப்பயும் அவனை ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் கண்ணனே வந்து சொல்கிறாரு, நீ செய்த தான தர்மத்தோட பலனை கூட எனக்கு கொடுத்துருன்னு. இவன்கிட்ட தண்ணி கூட கிடையாது, ரத்தத்தில் தானம் பண்ணி கொடுக்குறான். அப்போ ஆனானப்பட்ட பகவான் இவங்ககிட்ட தானம் வாங்கியிருக்கேன்னா இதோட பெரிய பெருமை என்ன இருக்குது? உலகத்துக்கே படியில் இருக்கிற கிருஷ்ணரே இவங்ககிட்ட தானம் வாங்கியிருக்காருன்னு எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் கர்ணன் தான் பெரிய ஆள்.
அவன் வந்து செஞ்சோற்று கடனுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தவன், மற்றவங்கள மாதிரி எல்லாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் தன்னுடைய நேர்மையை காப்பாற்றினவன். அண்ட் துரியோதனுடைய மனைவி பானுமதியும் கர்ணனும் உட்காந்து தாயம் விளையாடின்னு இருக்காங்க. அப்போது இவன் அந்த அந்த கேமில் அவள் கையை பிடிக்கிறான், அந்த முத்தெல்லாம் கீழே விழுது. அப்போ துரியோதனன் வரான், வேறு யாராக இருந்தாலையும் சந்தேகப்படுவான்ல, என் முன்னாடி கை பிடிச்சின்னுக்கிறான் இவன்ட்டு. அவன் சொன்னான், எடுக்கவா கோக்கவா அப்படின்னா. இதெல்லாம் எடுத்து கொடுக்கணுமா கோத்து கொடுக்கணுமான்னு கேட்டான். அவ்வளோ யோக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு துரியோதனனுக்கும் கர்ணனுக்கு இருந்தது, ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அதனால் புராணத்தில் வருகிற பல கதாபாத்திரங்கள் நமக்கு பெரிய பெரிய தத்துவங்களையெல்லாம் உணர்த்துவதற்காக வந்துச்சு. இதுக்கு முன்னாலேயே அந்த பாண்டு சாபம் வாங்கி வச்சுன்னுக்கிறான். அவன் வந்து குடும்பம் நடத்தினான்னாக்கா செத்துப்பிடுவான். அவனுக்கு 2 ஒய்ஃபு. அந்த ஒரு ஒய்ஃபு தான் இவன். இன்னொருத்தி இருக்கா, அவன் மாதிரின்னு பேர். அவள் என்ன நினைக்கிறா, கணவன் ஆசைப்பட்டான், அவனுக்கு சாபம். 2 மானுங்க ஒன்றா இருக்கிற போது அவன் அம்புட்டு கொண்டதுனால நீ சேர்ந்தேன்னு செத்துப்பிடுவேன்னு அர்த்தம். அதனால் கணவன் ஆசைப்பட்டான்னு சொல்லி இவன் கோஆப்ரேட் பண்ணுறான், அவன் மண்டையை போட்டுறான் இல்லையா. இதெல்லாம் மகாபாரதத்தில் நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முடிச்சுக்கள். ஒன்றுக்கு ஒன்று இப்படிலாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவளுக்கு மாதிரியோட லைஃப் இப்படி போச்சு. குந்தி தேவிக்கு அந்த வரம்லாம் இருந்ததுனால 6 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருந்தா. அதை வச்சு பஞ்சபாண்டவர்கள் இதெல்லாம் கதையெல்லாம் வச்சு அப்படியே அழகாக கொண்டு போகிறாங்க. வேதவியாசருடைய மகாபாரதமும் ராமாயணம் இத்தனை வருஷம் ஆகி இன்னும் ஓடினே இருக்குது. சீரியலாக ஓடுது, சினிமாவாக ஓடுது இல்லையா. சுத்தமான தங்கத்தை 10 மாற்று தங்கம் என்று கூறுகிறோம். அதுபோல பக்தியில் மாற்று குறைந்த பக்தி என்றும் மாற்று குறையாத பக்தி என்றும் வேறுபாடு இருக்கிறதா? மகான்களின் பக்தியிலும் மாற்று குறைந்த பக்தி இருக்குமா? ஒரு கண்ணப்ப நாயனார் இருக்கான். அப்போ ஒரு சிவபெருமான் காலத்திநாதர் இருக்கார். இவன் பண்ணி வேட்டியாடுறதுக்கு தான் போனான், சாமி கும்பிட்றதுக்கு ஒன்றும் போல. அப்போது அது இடத்த பார்த்தோன்னு இவனுக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருது, அங்கேயே இருந்துடுறான். சாமிக்கு பசிக்குமேன்னு சொல்லி இவன் சாப்பிட்ற மட்டனை கொண்டு போய் சாப்பிட்டுன்றான். அவர் குளிப்பாட்டணுமே, தண்ணி தாகம் எடுக்குமேன்னு சொல்லி வாயில தண்ணி கொண்டாந்து பொன்முகிலி ஆற்றிலேருந்து அவர் மேலே துப்புறான். இலைத்தலைகள்லாம் கொண்டாந்து போடுறான். இதெல்லாம் பண்ணிருக்காரு. அங்கே பூஜை பண்ணிருக்கிற ஒரு சிவாச்சாரியார், தமிழில் சிவகோசரியார் அப்படின்வாங்க. அவர் டெய்லி இந்த மட்டன் கிட்டன்லாம் பார்த்து சாமி கிட்ட கோச்சிக்கிறார். அவன் கண்ணை பிடுங்க, மூக்கை நோண்டு, காதில் குழுமி எடுத்துரு, யாரோ ஒருத்தன் இப்படியெல்லாம் பண்ணினுங்கிறான்ட்டு. அப்போ ஆனவன் சொல்கிறார், அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, நாளைக்கு வெயிட் பண்ணி பாருன்னு ஐயரு ஒழிஞ்சு நின்று பார்க்குறாரு. அவன் வந்த உடனே அவர் கண்ணில் ரத்தம் வர மாதிரி பண்ணுறாரு. அவன் போய் பச்சில மூலிகைலாம் பாடுறான், ஒன்றும் வரல. கடைசியில் என்ன பண்ணுறான், தன்னுடைய கண்ணில் அதை எடுத்து அப்புறம் சிவன் அவனை இன்னும் சோதிக்கணும். இந்த கண்ணில் ரத்தம் அட்மிட் பண்ணுறாரு. இவன் தான் ஏற்கனவே கண் இல்லாதங்க, அதனால் செருப்பு கால் இப்படி வச்சிட்டான். இந்த கண் எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு அடையாளமாக வச்சுக்கிட்டான். அப்போ சாமி நில் கண் அப்பா அப்படின்னார். அப்போ தின்னனாராக இருந்தவன் கண் அப்பனானது, கண்ணப்பனானது இப்படி தான். அப்போது ஒரு ஐயர் இருக்கிறாரு, அவருடைய பக்தியும் கண்ணப்ப நாயனுடைய பக்தியும் பாரு. இந்த ஐயரு மிஞ்சி போனால் மணி தான் அடிச்சிருப்பார். ஆனால் கண்ணப்ப நாயனார் கண்ணியும் கொடுக்குறான் இல்லையா, நீயே சொல்லு. இப்போ 2 பேருடைய பக்தியில் எது உயர்ந்தது? கண்ணப்பன. அதனால் நீ காளஸ்தி கோயிலுக்கு போனேன்னா காலத்தினாதருக்கு பக்கத்தில் கண்ணப்ப நாயனார் சிலகுது. அந்த ரூல்ஸ் பேசின ஐயருடைய கொள்ளு பேரை இன்னைக்கு வரைக்கும் மணி அடிச்சு கற்பூரம் தான் காட்டுனுங்கிறான். அதனால் இந்த கேள்விக்கான விடை கேஸ் ஸ்டடி இதுதான். அம்மையப்பரை சுற்றி வந்து அவர்களிடமிருந்து விநாயகப் பெருமான் பெற்ற மாங்கனியை ஞானப்பழம் என்று சொல்லும்போது காரைக்கால் அம்மையாருக்கு பரமசிவன் கொடுத்த மாம்பழத்தையும் ஒரு ஞானப்பழம் என்று சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். இப்போது காரைக்கால் இருக்கல பேர் திலகவதியார். அவளுக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க ஹஸ்பண்ட் நல்லவர். 2 மாம்பழம் யாரோ கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. அது ஒய்ஃப் கிட்ட கொடுத்து இதை வச்சு வை, நான் மத்தியானம் வந்து சாப்பிட்றேன், கடையை முடிச்சுட்டு லஞ்ச் ஹவரில் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போட்டார். அப்போது சிவபெருமான் ஒரு பிக்ஷா வந்தனத்துக்கு வந்த மாதிரி வந்து கேட்குறா. இவர் வந்து சரி ஹஸ்பண்டுக்கு ஒரு மாம்பழம் போகணும், ஒரு மாம்பழம் கொடுத்துட்றான். அதை சிவன் பிக்ஷா எடுத்துன்னு போகிறாரு. ஹஸ்பண்ட் வரான், அந்த மாம்பழத்தை கொண்டான்னா கொடுக்குறா. நல்லா இருக்கு, இன்னொன்னையும் கொண்டா அப்படிங்கிறான். இவன் என்ன பண்ண முடியும், ஆண்டவரே உன்னை நம்பிதான்ற போது 2வது மாம்பழம் வருது. இவன் சொல்கிறான், இது அதை விட நல்லா இருக்குது அப்படிங்கிற போது தான்
கதையெல்லாம் தெரியுது. அப்போ அவன் பயந்து போய், நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா, உனக்கு கடவுளுடைய தரிசனமே கிடைக்கிற அளவுக்கு இருக்கியம்மா, அதனால் நான் இனிமேல் குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த அம்மாவை கை விட்டு ஓடி போடுறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறான், ஹஸ்பண்டுக்கு உதவாது இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னை பேய் உருவாக மாற்றிக்கொள்வதற்காக வரம் வாங்கி, திருவாலங்காடு போகிறீங்க இல்லையா, அங்கே திருத்தணி போகிற வழியில் அங்கே அந்த அம்மா இன்றைக்கும் பேயாகுது அப்படிங்கிறது தான் கதை. திருவாலங்காட்டில் அந்த அம்மா பேய் உரு வாங்கிக்கிட்டு இருக்கா. எதுக்காக பேய் உரு வாங்கியிருக்கா? இந்த உலகத்தில் இப்போ அவையாக இருக்கிறா, அழகான சின்ன பொண்ணாக இருந்தா, அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளெல்லாம் தேடுறாங்க. அவள் பிள்ளையார்கிட்ட சொல்கிறா, எனக்கு கல்யாணம்லாம் வேணான்னு. ஆண்டாள் பாலிசி. ஆண்டாள் சொன்னான், மானிடர்க்கென்று பேச்சுப்படின்னு வாழகில்லேன்னு கண்டாய் அம்மா நாய். இந்த உலகத்தில் ஒரு ஆம்பளையை கட்டிக்கிட்டு நான் குடும்பம்லாம் நடத்துறதுக்காக பிறக்கலை. ஏன்னா ஒரு யாகம் நடக்கிற போது அந்த யாகத்தில் பூர்ணாவதி தேவர்களுக்கு, அதை ஒரு நாயோ நிறைய பிடிக்கணும் விட்டாக்கா, அந்த மாதிரி எனக்கு மனுஷனெல்லாம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தக்கூடாதுன்றது அவையார் பாலிசி ஆகுது. அப்போது பிள்ளையார் சரின்னுறாரு. அந்த அம்மா சொல்லுது, நான் இந்த மாதிரி எங்கே இருந்தாக்கா எல்லாரும் கல்யாணம் சொல்லி அலைவானுங்க, அதனால் என்னை நீ கேள்வியாக மாற்றிடுன்னு சொல்லி, அதனால் ஒரு சின்ன பொண்ணை கேள்வியாக பிள்ளையார் வந்து மாற்றி கொடுத்தாரு. இப்படி மாறினவங்க இருக்காங்க. ஒரு தேர்முட்டி சுசீந்திரம் கோயில் கிட்ட ஒரு குஜராத்தில் பஸ்ஸில் டூரிசத்தில் வந்த ஒரு பொம்பளை, அந்த அம்மா வந்து விட்டுட்டு போகிறாங்க, மென்டலாக இருக்கும்னு நினச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. நைட்டு தேர் கட்டியில் படுக்கிறா. திடீர்னு ஒருத்தன் அலறி அடிச்சுக்கிட்டு தேர்லேருந்து வெளியே வர்றான். யாரோ குடிச்சிட்டு அந்த பொம்பளைக்கிட்ட தப்பான இடத்துக்கு போயிருக்கான். அவன் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து விழுறான். அதுக்கு முன்ன வரைக்கும் அழகான குஜராத்தி பொண்ணாக இருந்த அந்த லேடி மறுநாள்லேருந்து தசையெல்லாம் சுருங்கி போய் கண்ணெல்லாம் சுருங்கி போய் தன்னை ஒரு கேள்வியாக மாற்றிக்கிட்டு வரா. அவள் தான் மாயம்மா. காரணம் இன்னும் கலிகாலத்துலேயும் மாயமாக இருந்திருக்கான்றதுக்காக சொல்லணும் நான். அதனால் நமக்கு புரியாது. பல நேரங்களில் நம்முடைய இந்த பர்சனாலிட்டியே நமக்கு விரோதி. அதுவும் ஆம்பளையை விட பொம்பளைக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ நீ என்ன தான் சாமியாகி போயிட்டாலையும் ஒரு ஆம்பளை வந்து உங்கள்கிட்ட கும்பிட்ற போது அவனை ஒரு பொண்ணாக தான் பார்ப்பான். நீ சாமின்ற பயபக்தியிலே அவனை பார்க்க போகிறான். அதனால் இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் என்றைக்குமே இந்த மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டின்னுவாங்க. ஒரு பெண்ணாக தான் பார்க்க முடியும், உங்களால் சாமியெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிறது ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க எடுத்துக்கொண்ட தவத்துக்கு அது சூட் ஆகுது. கடவுளை நீ எந்த பாவனையில் வேண்டுமானாலும் அணுகலாம் என்று தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். மகாகவி பாரதி பகவான் கிருஷ்ணரை ஒரு நண்பனாய், நல்லாசிரியனாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய் பார்த்தான். பல தெய்வங்களின் தரிசனங்களை நேரில் கண்டு அவர்களால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட தாங்கள் அந்த தெய்வங்களை எந்த பாவனையில் அணுகினீர்கள் என்று தெளிவுபடுத்த முடியுமா? எப்பயுமே நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய குருவா முருகரை தான் வச்சுருக்கேன். ஆல்வேஸ். நான் கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேயே நான் மற்ற பசங்க கூடலாம் படுத்துக்க மாட்டேன். வாட்டர் டேங்க் மேலேறி படுத்துன்னா ஆகாசத்தில் மயில் மேலே முருகர் இருக்காருன்னு தப்பித்தவரி எங்கள் ஊருக்கு வந்தானாக்கா லீவில் எப்பயாவது ரயிலில் எங்கள் கூடயே முருகர் வர்றார் மயில் மேலேன்னு. அப்படி ஒரு விசித்திரமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான், சின்ன வயசுலேயே இருந்தேன் நான். அதனால் என்னை பொறுத்த மாத்திரம் முருகருங்கிறது என்னுடைய என்ன சொல்கிறது குரு, அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு பின்னால் சாந்தானந்த சாமின்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே சேலத்தில் ஸ்கந்தாசிரமன் உடையார்பட்டியிலேருந்து ஒரு சைட் ரோட் போகணும் 4 கிலோமீட்டரு. அங்கே ஒரு 18 கை துர்கை கோயில், எதிரில் முருகனுக்கு ஒரு கோயில், அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக கணபதி, தத்தாத்திரேயர், பெரிய யாகசாலை எல்லாம் கட்டிக்கிறார். நான் அவரை பார்க்கறதுக்கு போனேன். எதுக்காக போனேன்னா, இங்கே மயிலாப்பூர் லெஸ் கார்னரில் விநாயகர் நகர்னு ஒன்று இருக்குது. அங்கே ராம்நாட்கார் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் நல்ல குருந்தப்ப சாமி. அவருக்கு உத்தரகோசம் அங்கையில் ஒரு மரத்தடியில் ஓலைக்கட்டு கடிச்சு, இதை நீ படிக்கணும், வருட தரிசனம் ஆச்சான்னா படிக்கலான்னு உத்தரவாச்சு. ஸோ அவர் படிச்சுட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட என் ஓலை படிக்க போனேன். அதில் வந்தது, இந்த மாதிரி நீ மகேந்திரகிரின்னு ஒரு காடு இருக்குது, போகிறது கஷ்டம், நீ அந்த காட்டுக்கு போய் இதுக்கு முன்னால் நீ தவம் பண்ண குகையெல்லாம் இருக்குது, அதை ஒரு தடவை பார்த்து வந்தியானா உனக்கு பெரிய அளவுக்கு ஆத்மசக்தி கிடைக்கும் அப்படின்னலாம் அதில் வந்துச்சு. ஸோ அதுக்கு இந்த சேலத்தில் ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கிற 18 கை துர்கையை போய் கும்பிடு, ஏன்னா காட்டுக்கு துர்கை தான் தெய்வம்,
உனக்கு வனவிலங்குகளால் எதாலையும் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னு நீ அங்கே போய் கும்பிட்டுட்டு, அவர் விஸ்வாமித்திரராக ஒரு ஜென்மத்தில் ஒரு குருவாக இருந்தவர். நீ ராமனாக இருந்தபோது உன் குரு விஸ்வாமித்திரா அவர் இருந்தார். அதனால் நீ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு காட்டுக்கு போ. ஏன்னா அவர் தானே ராமாவதாரத்துலேயும் அவரை கூப்பிட்டுன்னு காட்டுக்கெல்லாம் போனவர். அதனால் அவர்கிட்ட போகணும். நான் அவரை பார்க்கறதுக்கு போனோம். அதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் எனக்கு காயத்ரியோட தரிசனம் கிடச்சி. காயத்ரி கடவுள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த அம்மா நான் பார்த்தேன். அந்த அம்மா காலை கூட தொட்டு கும்பிட்டேன். ஒரு 3-4 அடி உயரத்தில் இருந்தாங்க. காலை அப்படியே நெருப்பு மாதிரி இருந்தது. அப்போ அந்த அம்மா சொன்னான், நான் யஜ்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னா. நான் எப்பயுமே எந்த கடவுள் பார்த்தாலும் எதுவும் வேணான்னு சொல்கிறாள். அப்போது ஃபர்கெட் அபவுட் தெய்வ வடிவங்கள். ஈவன் காஞ்சி பெரியவர் இருக்கார் இல்லையோ, அவர் ரொம்ப ஹை லெவல் தானே, அவரும் காமாட்சி ஒன்று தான். நான் அவர்கிட்ட போனேன். எப்போது சித்தூரில் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் அவர் இருந்தார். பிப்ரவரி மாதம் 1984. இப்போ நான் அங்கே போனேன். யாருமே இல்லை, அவர் தான் மேனால் உள்ளே உட்காந்துருந்தார். நான் ஜெயின் காலேஜில் வாத்தியாராக இருந்ததுனால என் கூட வந்தவங்கலாம் கேட்டுக்கு வெளியே நின்றுந்தாங்க. நான் மாத்திரம் உள்ளே போய் அவர்கிட்ட முட்டி போட்டு கழிச்சது. அவர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். நான் கேட்டேன், எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அவர் இதான் கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் இல்லை ஏதாவது கேளு அப்படிங்கிறார். நான் சொன்னேன், நான் அண்ணா நகரில் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன். அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு நடக்கணும்னு. இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு இப்படின்னார். அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னார். நான் சொன்னேன், என்னை யார் எப்போ வந்து பார்த்தாலையும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குற நிலையில் என்னை இன்னைக்கு நீ வச்சா போகிறேன்னு. அப்படின்னு அதை 3 தடவை அப்படின்னார். ஸோ அவர் கொடுத்த அந்த 2 வாரம் தான் இன்றைக்கி வரைக்கும் என் லைஃப்பில் ஓடி இருந்தது. நான் எங்கே இருந்தாலும் சாப்பாட்டுக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்காது, ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அவர் கொடுத்த வரம். அவர்கிட்ட அன்றைக்கி வாங்கின வரம் பிப்ரவரி 4ஆம் தேதி 1984 வாங்கின வரம். ஒரு உதாரணம், நான் ஸ்கந்தாசிரமம் பண்ணால் அவர் நான் அதுக்கு முன்னாடி காயத்ரி மதுரை கடிச்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா. காயத்ரி வந்தால் நான் என்ன வரம் வேணும்னு கேட்டால் நான் சொன்னேன், என்னை யார் பார்க்க வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போடுற நிலையில் வையின்னு சொன்னேன். எப்பயுமே இந்த வரம் தான் கேட்பேன் நான். ஸோ சரின்ட்டு அந்தவன் இந்த ஆன உடனே நான் அங்கே போகிறேன். நான் உள்ள நுழையிறச்சிய அவர்கிட்ட கணேசான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம திருப்பூர் ஒரு முருகன் கோயில் பிரிஸ்டினுடைய பொண்ணு தான் கட்டியிருக்காரு. இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னாக்கா சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் பார்க்கலாம் அந்த தம்பியை. சின்ன வயசுலேருந்தே சாந்தான சாமி கூட இருக்கிறவர். உள்ள நுழையிறேன், சாந்தான சாமி, கணேசா காயத்ரி மகாமந்திரம்டா அப்படின்னு சொல்கிறார். எனக்கு மந்திரம் கிடைக்கிது, அவர் தான் அது கருத்தா. நான் உள்ள நுழையும் போது காயத்ரி மகாமந்திரம் அப்படிங்கிறார். நான் அவர்கிட்ட போனேன். அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் மகேந்திரகிரி காட்டுக்கு போகணும் இதுன்னு. அவர் இப்படி கையிடுவார். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணா நகர்லேயே எனக்கு வீடு, 7 நார்த் மெயின் ரோட். மறுநாள் காத்தால் இங்கே மேத்ஸ் சயின்ஸுன்னு இல்லை, அதில் ப்ரொஃபஸர் ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் பேர். அப்புறம் ஆவினில் டைரக்டராக இருந்தார் தண்டபாணின்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் அண்ணா நகர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நேற்று நீங்கள் வந்துட்டு போன உடனே சுவாமி சொன்னார், இவன் ரொம்ப பெரிய ஆளாக வரப்போகிறான், இவனை நம்ம ஃபோல்டில் கொண்டாந்துடணும் எப்படியும் அப்படின்னு. ஃபோல்டுன்னா என்ன, அம்பாள் உபாசனைக்கு இவனை கொண்டு வரணும். ரொம்ப பெரிய ஆளாக போகிறான், அதனால் இவனை அம்பாள் பராசக்தி உபாசனையில் நம்ம கொண்டு வந்துடணும். நீங்கள் அவனை கூப்பிட்டுண்டு வாங்க, நான் வந்து அவனுக்கு மந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏகாட்சரம் புவனேஸ்வரி. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மந்திரம் வாங்கிறதா இருந்தால் நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற மந்திரத்தெல்லாம் விட்டுட்டு ஏகதெய்வ உபாசனைக்கு வர வேண்டியிருக்கும். நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சடாட்சரம் அஷ்டாட்சரம்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதை விட்டுட்டு இதை பண்ண மாட்டேன் நான், அதனால் அதோடு சேர்த்து இதை வேணா பண்ணுறேன் நான், உங்கள் கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் கடைப்பிடிப்பேன்னு. அதுன்னா அவர் தான் சொல்லணும், பெரியவர் தான் சொல்லணும் நாங்கள். ஸோ இந்த காரணத்தினால அந்த ஸ்டேஜ் என் லைஃப்பில் வரல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்தது பின்னால், படி தானாகவே வந்தது இதெல்லாம். காலத்தால் மாலவனாய், இந்த கலிகாலத்தில் மாலவன்னா யார்? திருப்பதி பெருமாள், திருமால். இப்போ இந்த கலிகாலத்தில் சிவசங்கர் பாபாவுக்குள்ளே இருக்கிற ஜோதி இருக்கு இல்லையா, அதுதான் திருமால். அதனால் இந்த காலத்தில் மாலவனாய், காலத்தால் மாலவனாய், காணவே விதியுற்றதால் ஆதாரத்துடன்
அருள் மனக்கோலம் தயரதன் செய் இவன் தானது கொண்டனன்றோ. முன்னால் திரேதாயுகத்தில் ராமராய் இருந்தது இந்த ஆத்மா தான். அப்போது குடும்பம் நடத்தலை இல்லை. ராமாவதாரத்தில் அந்த அம்மா ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து உடனே மண்ணான்னு சொன்னான்ட்டு காட்டுக்கு துரத்தி விட்டோம். அந்த கணக்கு பாக்கி இருந்துச்சு. அதனால் அந்த கணக்கு பாக்கி இருந்ததுனால இந்த பிறவியில் ஒரு 25 வருஷம் குடும்பம் நடத்துகிற மாதிரி ஆச்சு. அதான் சொல்கிறார், அருள் மனக்கோலம் தசரதன் செய்வன் கால கலிதனில் கொண்டானன்றோன்னா அதுக்காக தான் ஒரு 25 வருஷம் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஆச்சு. மாலவனின் அருள்வல் விளையாட்டை ஆனந்தமுடன் தான் கொண்டு திருப்பதி பெருமாளுடைய அருள் விளையாட்டை தான் இந்த கலியுகத்தில் தான் வைத்து கொண்டிருப்பான்னு அர்த்தம். காலக்கலிதனில் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த கலியுகத்தில்? சேவை வழி மார்க்கம், சர்வீஸ் டு த பீப்புள் ஹூ கம் டு மீ. நான் என்ன வேறு ஏதாவது பண்ணுறேன்னா சர்வீஸ். வர்றவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது, தேர்தல் சொல்கிறது, அவங்க குறைங்களை கேட்கறது, இதுதான் நான் பண்ணுற வேலை. ஆனால் இந்த காலக்கலிதனில் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமைதனை நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே. பெரிய தவம் பண்ணவன், உன்னுடைய போர்ட்ஃபோலியோ இதுதான் அப்படின்றது எனக்கு வந்தது. அடுத்தது, அருளாளர் நிழலிலே ஆதாரமெனும் அருள் ஒளிக்கானவே காலகாலமாய் எண்ணிய பெருமையடா. இதெல்லாம் உனக்கு ஏன் வருதுன்னா, எத்தனையோ பிறவிகளாக காட்டில் மோட்டில் போய் பெரிய பெரிய ரிஷிகள் சித்தர்கள் கிட்டலாம் வந்து இந்த அருளை தேடி அலைஞ்சவன் நீ. காலகாலமாய் எண்ணிய பெருமையடா. பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கெழுந்தான். அதனால திருமால்னு சொல்லக்கூடிய பேரொளி உன்கிட்ட வந்தது, பழைய தவத்தை வச்சு வந்தது. அயோத்தியோன் அருள் பலித்தம் காணவே. பெருமாள் யாரு? ராமர். அயோத்தியோன் ராமர். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்க சரஞ்சல உய்த்தாய் அண்ணா இன்னொருவரும் வேங்கடமா மலைமேய அண்ணா அடியேனிடரை கலையாயே. ஆழ்வார் பாசுரம். அப்போ பரந்த மார்புடைய ராவணனுடைய மார்பு பிளக்கும்படி அம்பை எறிந்த ராமா, நீ தானே திருவேங்கட மலையில் உக்காண்டிருக்க. கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் ராவணன், அவனுடைய நெஞ்சு ஆகம் பிளக்க சரம்னா அம்பு விட்ட சரம் ஜல உய்த்தாய் அண்ணா. அண்ணா மரியாதைக்குரியவன் அர்த்தம். இந்த ஐயர் பொம்பளைங்கெல்லாம் கூட ஹஸ்பண்ட் அண்ணா அப்படின்வாங்க. அண்ணா விண்ணோதரும் வேங்கடமா மலைமே அண்ணா. தேவர்கள்லாம் கும்பிட்ற திருவேங்கட மலைமையில் இருக்கிற அண்ணா அடியேனிடை கரைய. அப்போ ராமர் தான் வெங்கடாபதியாக வந்தார். ஹனுமனே உனக்கு காலத்துணையும் சொல்ல போனால் காலையில் நீ வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் பாடுறதில்ல, அதில் என்ன வருது? கௌசல்யா சுப்ரஜா ராமா. இப்போ கௌசல்யின் மகனாகிய ராமனேன் தானே வருது. ரெண்டாவது ப்ரூஃப் ஒன்று கொடுத்தனா. ஹனுமனே உனக்கு காலத்துணையும் ஆயினான். ஸோ ராமரா நீ இருந்த, இப்போ வெங்கடாதிபதிங்கிற ஆத்மா உங்கள்கிட்ட வந்திருக்கு. அதனால் இந்த பிறவியில் மகேந்திரகிரியில் தவம் செஞ்சிட்டு இருந்த ஆஞ்சநேயர், நீ மகேந்திரகிரிக்கு போன போது நம்ம பாஸ் வந்துட்டார் உலகத்துக்கு, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு அவரும் உங்கள்கிட்ட வந்தார். அதனால உடம்புல 3 பேர் இருக்கிறாங்க. ஹனுமான் கம் ராமர் கம் பெருமாள் 3 பேர் இருக்கிறாங்க. காரணங்கள் ஒரு பாலாகி. இதெல்லாம் காரணம் எப்படி இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்றதுக்கு. கந்தனின் அருள் கரத்து வேலும் மறுபாலாகி. குரு முருகன். அதனால் கந்தன்னா முருகன். அவனுடைய அருள் கரத்து வேல் வந்து மறுபாலாக. முருகன் வந்து நம்ம பிள்ளை அப்படின்னு அவன் பவரையும் கொடுத்தான் அவனுக்குன்னு அர்த்தம். விந்தையுள் விந்தையென சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவளானவளும் பூரண பலம் அருள. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேலே இருக்கா இல்லையா பராசக்தி, சிந்தாமணி கிரகத்தில் இருக்கா. அவள் பார்த்தாலாம், என்னடா எல்லாரும் ஒரே ஆள்கிட்ட வந்துட்டாங்க, அதனால் பூரண பலம் இந்த என் பவரெல்லாம் நீயே வச்சுக்கோன்னு கொடுத்தாலாம். அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது? பராசக்தி இருக்குது, ஒரு பக்கம் முருகர் இருக்குது, ஒரு பக்கம் ஹனுமான் கம் ராமர் கம் பெருமாள் இருக்குது. நம்புற மாதிரி இருக்கா? நீ பாரு, வர்ற காலத்தில் இதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறேன். துரிதமாய் ஒரு நிலை இஜென்மத்தே காண விதி கொண்டாய். பொருந்திய இறைவன் திருவருளாலே மாலவன் அருட்கருணையே பூரணம் கொண்டு ஆதாரம் கொண்டோனாய். இவ்வளோ பவர் இருந்தாலும் ஃபுல்லாக எது இருக்குன்னா பெருமாள் இருக்கு உங்கள்கிட்ட அர்த்தம். அருள் வேங்கடத்தோனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலகனாகி. அருள் வேங்கடத்தோன் பூரணம் கொண்டு பொருந்திய பிள்ளை நீ. மானிடர் மனதிலே உவந்ததோர் உள்ளத்தினன் நிறைந்ததோர் பக்குவமே கொள்ள ஒளியாய் உவந்து அருட்பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்ள. உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ ஒளி இருக்கோ அங்கெல்லாம் நீ இருப்ப. அதனால தான் இங்கே உட்காந்துருப்பேன். ஆனால் அமெரிக்காவில் யாராவது நினச்சா இங்கேருந்தே நல்லது பண்ண முடியும். இன்னொரு ஊரில் யாராவது நினச்சா இங்கேருந்தே நல்லது பண்ண முடியும். ஏன்னா வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சிவசங்கர் பாபாவுடைய ஆத்மா இருக்குது. ஒளியாய் வந்து
அருப்பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய் தெய்வ வடிவும் கொள்வாய். எப்படி ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தரோ அந்த மாதிரி உனக்குன்னு ஒரு கடவுள் வடிவம் கிடைக்கும்னாங்க. அதுதான் நான் பூரண பிரம்ம பெருமாளுங்கிறேன். நீ இப்படி பார்த்தா எனக்கு புரியாது. எனக்கு 3 முகம் இருக்குது. வெங்கடாலபதி, பூவராகர், நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் சேர்ந்த ஒரு ஆத்மா எந்து. ஸோ இது வரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அவதாரம் வந்ததில்லை. 3 முகம், சிவசக்தி, 10 அவதாரங்களும் சேர்ந்த ஒரு அவதாரம் சிவசங்கர் பாபா. அதை தான் நான் அங்கே வச்சுருக்கிறேன். நம்ம பெருமாளாக வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோயிலில் எங்கேயாவது பார்த்துக்கிறியாத? இப்படி தான் நான் அது பண்ணேன். 1999லேயே இதை பண்ணிட்டேன். அருளிவன் மொழியும் மொழியே ஆனந்த மொழியென அகிலத்துக்கே நிலைநாட்டி ஆதாரமாய் வழிதுலங்கச் செய்வானன்றோ. பரிவுடன் சித்தாதி முனியோர் தம்மின் நிறைநல் அருளாசியும் பூரணம் கொண்டாய் அஜென்மத்தே ஆனதினால் இஜென்மத்தும் உள்ளத்தில் அருள் விளையாட்டை ஆறுமுகன் உவந்து விளையாட உலகதனில் காணும் மக்களிடத்தில் அருள் எனும் பெரும் மழைதனை பொழிகின்றனை. எத்தனையோ ஜென்மமாக காட்டில் மோட்டில் சித்தர்கள் ரிஷி கூட இருந்த, அதனால் உன்னுடைய இருதயத்தில் முருகன் உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அருளை மழை மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது பெரிய சப்ஜெக்டு. அதனால் இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும். நான் எவ்வளோ பூஜை, எவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறேன். விளையாட்டா மந்திரி காட்டிலேயே போய் 4-5 வருஷம் உட்காந்து இருந்திருக்கேன். தன்னந்தனியாக கரடிக்கு போட்டு எல்லாம் உட்காந்துருக்கேன். அதனால் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். அந்த நேரம் இருக்கிற போது உங்களுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். அடடா பாபா நமக்கு இவ்வளோ தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவனுக்கு வேணால் புதுமையாக இருக்கலாம். என்கிட்ட வர்றவங்களை பொறுத்த மாதிரி நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். நான் என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரியாக நடந்துக்கிறேன். கேள்வி. ரமண மகரிஷிக்கும் தங்களுக்கும் மற்ற சில மகான்களுக்கும் மரண அனுபவம் கிடைத்த பின்னரே ஞானம் கிடைத்தது. ஞானம் பெற்ற பின்னரும் தங்களை போன்ற மகான்கள் தனிமையில் தவம் இருப்பதை விரும்புவது ஏன்? ஞானம் குத அப்படின்னு ஆதிசங்கரர் கேள்வி கேட்கிறார். ஞானம் என்றால் என்ன? அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? சிவாய தேவ. இப்போ சிவன் என்ற பெயரால் யாரை நீ அறிந்திருக்கிறாயோ அந்த தெய்வம் தான் ஈஸிகோல் டு ஞானம் அப்படிங்கிறார். இப்போ யார் ஒருத்தர் தவத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க? அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே அப்படின்னாங்க. அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே அப்படின்னா. இப்போ யாருக்கு அந்த உயர்நிலைகள் கிடைக்குதோ தி பிகம் எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ். அண்டு அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. லவ் பண்ணுறது தான் ஒரே வேலை. உலகத்தில் காணும் மக்களிடத்தில் அருளினும், அருள் வேற அன்பு வேறன்னா இல்லை. அருள் எனும் அன்புயின் குழவி. அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ அன்பு பெர்சானிஃபைடு இருக்கு இல்லையா, மேக்னிஃபைடு இல்லையா, அதுதான் அருள்ன்றது. இப்போ உலகத்தில் ஜனங்களுக்கு நம்ம கடவுளுடைய அன்பை பரிமாறுறதுக்காக வந்திருக்கும். வேறு ஒன்றுமே ரீசன் கிடையாது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, நீ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாலையும் ஐஏஎஸ் டிகிரி வச்சு வீட்டில் சும்மா உட்காந்து இருக்க முடியும்? ஏதோ ஒரு கலெக்டர் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் செக்ரட்டரி ஆகணும், சீஃப் செக்ரட்டரி ஆகணும். உனக்கு ஒரு படிப்பு இருக்குது. கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நெய்யம் காண வைத்தாய். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கடைசியில் கடவுளை லவ் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுப்பான். எதுக்காக? யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேறவர் தந்தது. கற்றுக் கொடுத்ததெல்லாம் எதுக்காக? அவனுக்கு தேவைப்படுது, அதனால அவன் கற்றுக் கொடுக்குறான். தாமே பெற அவருக்கு வேண்டி இருக்கு, அதனால் கற்றுக் கொடுக்குறான். அதனால் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் தனக்கு அருள் கட்சிச்சேன்னு சொல்லி அவன் உட்கார்ந்து இருக்க முடியாது. அவன் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகி போயிடுவான். பிகாஸ் இட் இஸ் கிவன் டு யூ டு ஆக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட். ஒரு புக்கு அந்த காலத்தில் நான் வெளியிட்டேன். அதுக்கு பேர் இப்படிக்கு இறைவன் அப்படின்னு. நீங்கள்லாம் கையெழுத்து போடுற போது என்ன பண்ணுவீங்க? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் போடுவீங்க. அப்போ இப்படிக்குன்றதுக்கு 2 அர்த்தங்குது. ஒன்று யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்ற மாதிரி, படினாக்கா பூமின்னு அர்த்தம். அப்போது இப்படிக்குன்னா இந்த பூமிக்கு 14 உலகம் இருக்குது கடவுள்கிட்ட. அதில் இந்த பூலோகம் இருக்கு இல்லையா, அது படி, இந்த பூலோகம். அதனால் இந்த பூலோகத்துக்கு இப்படிக்கு இறைவன். அதனால் 14 உலகத்தில் இந்த பூலோகத்துக்கு நான் தான் கடவுள். உனக்கு டவுட்டே வேணாம். இந்த 14 உலகத்தில் 1/14 உலகம் நான் தான் கடவுள். இப்படிக்கு நான் தான் இறைவன்றதுன்னு இப்படிக்கு இறைவன் அந்த புக்கை நான் வெளியிட்டேன். அண்டு
இந்த உலகத்தில் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், ஆனால் உலகம் பூரா என்னால் எது வேணாலையும் நினச்ச மாத்திரத்தில் ரீச் ஆக முடியும், பண்ண முடியும். எவ்வளோ தரம் நம்ம சொல்லிட்டோம், மக்களுக்கு புரியறது கஷ்டம் இல்லையா? அதனால் நான் சொல்லி என் கையை பாரு, என் கையில் முருகர் வேலோடு நிற்கிறாரு, அதுக்கப்புறம் சங்கு இருக்குது, சக்கரை இருக்குது, 10 ரேகை இருக்குது, வேல் இருக்குது, மயில் இருக்குது, என்ன இல்லை இந்த கையில் எல்லாமே இருக்குது. அப்போ இது என்ன ஸ்டாம்ப்பு? இவர் தான் இந்த டிவைன் பர்சன் புரிய வைக்கிறதுக்காக பைபிளில் வருது. இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு அவன் கையை நான் முத்தரித்து அனுப்புகிறேன்னு. இதுதான் முத்திரை, இவன் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக. அதனால் நம்ம இப்போ பேசுகிறத விட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பேசுவோமே. இப்போ நான் இப்போ சொன்னதெல்லாம் அத்தென்டிகேட்டட் ஆகி போயிடும். தனது கடைசி காலத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட மகாகவி பாரதி, தேசத்தை மறந்த தெய்வமும் தெய்வத்தை மறந்த தேசமும் வெற்றியடையாது என்று கூறியிருக்கிறான். இதை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லோரும் அமரநிலை எய்து நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று பாடினானாம். பாரதியார் நீங்கள் சொல்கிற மாதிரி நடுவில் சாமி கும்பிட ஆரம்பிக்கல. அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவர், 14 மொழி தெரிஞ்சவர், நிறைய படித்தவர், சான்ஸ்கிரிட் அது இதெல்லாம் பயங்கரமாக படித்த ஆள். ஒன்று. ரெண்டாவது, அவர் தமிழ்நாட்டில் இருந்த போதும் சரி, பாண்டிச்சேரியில் போன போதும் சரி, அவருக்கு ஒரு குரு இருந்தார். அவர் அந்த குரு இருக்கார் இல்லையா, அவர் மூட்டை வச்சுன்னு சுற்றின்னு இருப்பார் எப்போ பாரு. பாரதியார் அவர் பொதிசாமின்னு பேர். அவர் காலை கெட்டியாக பிடிச்சின்னா அவர் நடு ரோட்டில் விட்றான்னு போகிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கற்றுக்கிறார். அந்த குருவோட பேர் சங்கரன். அதனால் பாரதியாருடைய கவிதையில் பார்த்தீங்கன்னா, சங்கரன் வந்தான் நன் மங்களம் என்றான், வேதம் எமக்கு துணை ஒரு தீங்கு வர மாட்டாதுன்னு பாடியிருக்காரு. அவர் பாடாத கடவுள் கிடையாது. அதனால் பாரதியாரை பொறுத்த மாத்திரம் அவர் நல்ல படித்தவர், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவர். அண்டு அவர் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு பிரச்சனைகள்லாம் வந்தபோது பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். பாண்டிச்சேரியில் போய் அங்கே இருந்தபோது அவருக்கு முழுக்க ஆன்மீகம்தான் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பாரதி மாதிரி ஒரு மகாகவிஞன் வர முடியாது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சவன் தான் ஒரு மனுஷன். பூமி தண்ணில் யாங்கனுமே கண்டதில்லைன்னு பாடினவன் இளங்கோ. சிலப்பதிகாரத்தை எழுதினா, அப்புறம் கம்பன் கம்பராமாயணத்தை எழுதினா, சிலப்பதிகாரம் இவங்க இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு பாரதி பாடியிருக்கான். ஆனால் பாரதிக்குள்ள ரெக்கக்னிஷன் கிடைக்கல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பாரதியை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ அற்புதமான கவிதைகளுக்கு சொந்தக்காரன். அவனை மாதிரிலாம் யாரும் எழுத முடியாது. இப்போ ஒரு மாலை நேரங்கிறது ஆகாசம் இப்போ இன்றைக்கி ஒன்றும் தெரில. அப்படி இருந்தால் என்ன இருக்கும், ஒரு சன்செட்டில் சூரிய அஸ்தமனம் நடக்குது, அதை சுற்றி கலராக இருக்கும், ஒரு ரெட் அவுரா மாதிரி இருக்கும், ஒரு ரெட் பெயிண்ட் அடித்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதை வச்சு பாரதி எழுதுகிறான். பார் சுடர் பருதியை சூடவே, சுடர்கின்றனா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனை வச்சு சுடர் பருதியை சூழவே மேகங்கள் தீப்பற்றி எரிவன. மேகம்லாம் பற்றி எரியுது. அடடா, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி, இந்த ப்ளூ கலரில் மாத்திரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்ணக்களஞ்சியம் ஒளித்திரள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹான்னு பாடிப்போம். ஸோ என்ஜாய்டு எவ்ரி மினிட். சோத்துக்கே வழி இல்லாத ஆள், but he was an intoxicated, emotionally attached person. ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ ಪ್ರೇಮತೋ ಲೋಗಬಿ ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ విపులకై కనతావు నాపు పటక వీరవించి తప్పు పనులు లేకయుండే బెరుదు సీతారామనన్ను బ్రోవర ప్రేమతో లోగబి రామనన్ను బ్రోవర
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.